Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulihil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid wa amruhum shura bainakum. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam ma tashawara qaumun illa hudu li arshada amrihim aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wa shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு தமிழகம் எங்கும் ஆவலோடு எதிர்பார்க்கிற தினமாக குடியரசு தினம் வர இருக்கிறது. இந்த இந்தியாவிற்கு குடி அரசு, குடி உரிமைகள் கிடைக்கப்பட்ட தினத்தை குடியரசு தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் கொண்டாடுகிறது. இஸ்லாம் குடி உரிமையை, குடி அரசு எப்படி அமைக்க வேண்டும் என்பதை, அரசர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிரஜைகள் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகவும் அழகாக சொல்லிக்காட்டும். இன்றைக்கு குடி உரிமையை பெற்றிருக்கிற நாம் எப்படி நடப்பது என்றும் நமக்கு தெரியவில்லை. ஆட்சியாளர்களை எப்படி தேர்வு செய்வது என்றும் நமக்கு புரியவில்லை. ஆட்சியாளர்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த முறைப்படியும் நடப்பதில்லை. ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக முதலாவதாக மதீனா நகரத்திலே தான் ஆட்சி அமைப்பை, ஆட்சி பொறுப்பை தன் கைவசப்படுத்தினார். ஆட்சியாளருக்கு என்னென்ன தகுதிகள் என்பதை பெருமானார் தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு 6-7 பொறுப்புகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக அவர்கள் தேர்வு செய்வது கல்வி அறிவும் தூர நோக்கு சிந்தனை. இந்த இரண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று பெருமானார் மொழிந்திருக்கிறார்கள், நடைமுறையும் படுத்தி இருக்கிறார். கல்வி அறிவு தூர நோக்கு சிந்தனை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்தின் பொழுது அடுத்து யாரை ஆட்சிக்கு கொண்டு வருவது? பெருமானார் மரணப்படுக்கையில இருக்கிறார்கள், மரித்தும் விட்டார்கள். அன்சாரிகளுக்குள்ளே பிரச்சனை, நாம் தான் ஆட்சி ஆளுவதற்கு தகுதியானவர்கள். காரணம், மதீனா நம்முடைய ஊர், நம்முடைய நாடு, நம்முடைய தேசம், ஆட்சிக்கு தகுதியானவர் நாம் தான் என்று அன்சாரிகளுடைய தலைவரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுப்பதற்காக முயற்சி செய்கிறார். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா, சாத் ரலியல்லாஹு தஆலா 2 பேர்களும் சென்றார்கள். ஆட்சிக்கு தகுதியானவர் அபூபக்கர் தான் என்று சொன்னார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்திற்கு, தனக்கு பின்னால் இமாமத் செய்வதற்கு தகுதியானவர் அபூபக்கர் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். இது இமாமத்துல் குப்ரா. ஆட்சியை விட பேராட்சி என்பது தொழுகையில் தான் இருக்கிறது. அந்த ஆட்சியாளனுக்கு பிரதிநிதியாக நிற்கிறார். அதனால இவர் தான், அபூபக்கர் தான் ஆட்சியாளுவதற்கு தகுதியானவர். காரணம், அவரிடத்திலே கல்வி இருக்கிறது, தூர நோக்கு சிந்தனை இருக்கிறது. எல்லா சகாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாருக்கு வகி வருகிறது, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய வெற்றி வரப்போகிறது என்ற செய்தி கிடைக்கிறது. அந்த சூரா இறங்குகிறது. எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். காரணம், கஷ்டப்பட்டவர்கள், ஏராளமான தொல்லைகளையும் துன்பங்களையும் தாங்கிய சகாபாக்கள், வெற்றி கிடைக்க போகிறதா என்று ஆனந்தம் அடைகிறார்கள். ஆனால் அபூபக்கர் மட்டும் அழுது கொண்டிருக்கிறார். பெருமானார் கேட்கிறார்கள், எல்லோரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள், அபூபக்கரே நீங்கள் மட்டும் அழுது கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, நாயகமே இதற்குள் இருந்து வேறொன்றை நான் உணர்கிறேன் நாயகமே. என்ன உணர்கிறாய் என்கிற பொழுது, நாயகமே இதற்குள்ளே உங்களுடைய வஃபாத்தை நான் உணர்கிறேன் நாயகமே. வெற்றி கிடைத்து விட்டால் நீங்கள் வஃபாத்தாக போகிறீர்கள் என்பதுதான் நாயகமே. அதை தாங்கிக் கொள்ளுகிற தகுதி எனக்கு இல்லை நாயகமே. அதனால் தான் நான் அழுகிறேன் நாயகமே. எல்லோருக்கும் இலங்காத சிந்தனை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவிற்கு மட்டும் ஓடுகிறது என்று சொன்னால், தூர நோக்கு சிந்தனையாளர் அபூபக்கர். கல்வி அறிவிலே அபூபக்கர் ரலியல்லாஹுவை விட மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது. அதனால் அபூபக்கர் தான் ஆட்சிக்கு தகுதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமனம் செய்கிறார். அங்க நாட்டை பார்க்கல. நம்முடைய தேசத்தை போன்று இத்தாலிக்காரி எல்லாம் இந்தியா நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லை.
என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா. தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தமிழன் தான் தகுதியானவன், கர்நாடகத்தை ஆளுவதற்கு கர்நாடகக்காரன் தான் தகுதியானவன், ஓர் இந்திய குடிமகன் என்பதை கூட மறந்துவிட்டோம். ஆட்சி தகுதி என்ன? ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு தகுதி என்ன? தீ ஆத்திரவன் தான் முதலமைச்சரா மாறிடுறான். இதுதான் ஆட்சிக்கான தகுதியா? கல்வி அறிவு இருக்க வேண்டும், தூர நோக்கு சிந்தனை இருக்க வேண்டும். பெருமானார் தேர்வு செய்கிற முறைகளை பாருங்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்கிற பண்பாடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நடக்கிறது, நாம் எல்லாம் பார்க்கிறோம். பார்லிமெண்ட்ல பேசுவதற்காக வேண்டி லஞ்சம், ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு லஞ்சம், எத்தனை பேர்கள் மாட்டுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடத்தி காட்டினார்கள்? வஷாவிருகும் வம்ருகும் ஷூரா பைனகும், அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார். பெருமானாருக்கு 3 தன்மைகள் சொந்தம். ஒன்று மன்னிக்கிற மனப்பக்குவம், இன்னொன்று மக்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்து கொள்வார்கள். மா தஷாவர கௌம் இல்லா ஹுது, எந்த கௌமுகள் ஆலோசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேரான பாதையை காட்டுவான். வீட்டிலும் ஆலோசனை இருக்க வேண்டும், நாட்டிலும் ஆலோசனை இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறுகளை எல்லாம் நீங்க பாருங்க. எல்லா நிலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனையை கையாளுகிறார். ஏன்? அல்லாஹ்வே தான் எப்படி வேண்டுமானாலும் நாடியதை செய்கிற ஆற்றல் படைத்த வல்லோன் அல்லாஹ் வான்மறையிலே சொல்லுகிற பொழுது மனிதனை நான் படைக்கலாம் என்று இருக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, ஆலோசனை என்ன என்றுதான் அல்லாஹ் மலக்குகள் இடத்தில் கேட்கிறான். ஆலோசனை வேண்டும் என்ற பண்பை அல்லாஹ் திணிக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆலோசனை எல்லாம் இல்ல. அதுக்கு இஸ்லாமிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தலைவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு லீக் இன்னைக்கு 10-19 பிரிஞ்சு ஒவ்வொருவரும் தலைவராக இருக்க வேண்டும். ஆலோசனை தான் சொல்றதான் கேட்கணுமே தவிர மற்றவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்கக்கூடிய நிலையிலே இல்லை என்றுதான் இந்த சமுதாயம் இருக்கிறது. ஆனால் பெருமானார் அமைத்துக் கொடுத்த ஆட்சி முறை என்ன? அம்ருகும் ஷூரா பைனகும், ஆலோசனை செய்வார்கள். பத்ர் போர்க்களம், முதல் போர்க்களம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். அன்சாரிகளும் அமர்ந்திருக்கிறார்கள், முஹாஜிர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். மதீனாவிற்கு வந்து ஓராண்டு முடிந்து 2வது ஆண்டின் துவக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பத்ர் போர்க்களம் வருகிறது. பெருமானார் ஆலோசனை செய்கிறார்கள். முஹாஜிர்கள் தான் சொல்லுகிறார்கள், நாயகமே ரெடி, நாயகமே அபூபக்கர் ரலியல்லாஹு நாங்கள் தயார், நாயகமே உத்தரவு கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற ஊர் அன்சாரிகளின் ஊர் மதீனா. அன்சாரிகளே உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். 2 கோத்திரம் இருக்கிறது அன்சாரிகளிலே, அவுஸ் ஹஸ்ரஜ். 2 கோத்திரத்தின் தலைவர்களும் எழுந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே, நீங்கள் கடலிலே குதிக்க சொன்னால் நாங்கள் குதித்து எங்களை மடித்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். ஒரு தலைவருக்கு எப்படி கட்டுப்பட்டு நடப்பது என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் இருக்க முடியாது. அடுத்த தலைவர் சொன்னார், நாயகமே மலையிலிருந்து குதித்து இறக்க சொல்லுகிறீர்களா? அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களை காப்பாற்றுவதற்காக வந்தவன் நான், உங்களை அழிப்பதற்கு வந்தவன் நான் அல்ல. சமுதாயத்தை காப்பாற்றுகிற பொறுப்பை, கடப்பாட்டை கையில ஏந்தி வந்திருக்கிறேன். அதனால இந்த இடத்திலே சென்று போர் செய்யலாம் என்று ஆலோசனை நடக்கிறது. பத்ர் போர்க்களத்தின் கைதிகள் விஷயத்திலே பெருமானார் ஆலோசனை செய்கிறார்கள். கைதிகளை என்ன செய்யலாம், ஆலோசனை நடக்கிறது. உஹது போர்க்களம் அடுத்த ஆண்டு, பத்ருக்கு அடுத்த ஆண்டு உஹது போர்க்களம் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்கிறார்கள், ஊருக்குள்ளேயே போரை நடத்தி கொள்ளலாமா, ஊருக்கு வெளியே நடத்தி கொள்ளலாம். அதிகமான பேர்களுடைய அபிப்பிராயம் வந்தது ஊருக்கு வெளியே நடத்தி கொள்ளலாம் என்று. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? உள்ளேயே இருந்து நடத்த வேண்டும் என்பது பெருமானாரின் விருப்பம். ஆனால் எல்லா சஹாபாக்களுடைய அதிகப்படியான சஹாபாக்களுடைய விருப்பம் ஊருக்கு வெளியிலே. பெருமானார் தன்னுடைய விருப்பத்தை விட சஹாபாக்களினுடைய விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். மஷூரா என்ற அடிப்படையிலே முன்னுரிமை கொடுக்கிறார்கள். வெளியிலே நடத்தி கொள்ளலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரினுடைய அபிப்பிராயத்திற்கு உள் மனதிற்கு மாற்றமாக இருந்த காரணத்தினால் அங்கு ஆரம்பத்திலே தோல்வியை தழுவ வேண்டிய நிலை ஏற்பட்டது. பிறகுதான் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். ஆனாலும் 70 சஹாபிகள் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார். அங்கும் ஆலோசனை அடிப்படையில் தான் பெருமானார் நடக்கிறார்கள். ஹுதைபியா ஒப்பந்தம், பெருமானார் ஹுதைபியாவிற்கு செல்வதற்கு முன்பதாகவே ஆலோசனை நடத்துகிறார்கள். ஹுதைபியாவிற்கு நாம் செல்ல போகிறோம், உம்ராவுக்காக செல்ல போகிறோம். அங்கு ஏதாவது சண்டை ஏற்பட்டால் என்ன செய்வது? முஷ்ரிக்கீன்கள் நம்மை தாக்கினால், மக்காவாசிகள் நம்மை எதிர்த்தால் என்ன செய்வது? அவர்களிடத்திலே போராடுவதா
அங்கிருக்கிற சிறுவர்களை அழிப்பதா, பெண்களை அழிப்பதா, பலகீனமானவர்களை அழிப்பதா என்றெல்லாம் பேச்சுவார்த்தை வருகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அடக்கத்தோடு எழுந்து நின்று சொன்னார்கள், நாயகமே, நாம் செல்வது உம்ராவுக்காக, போருக்காக அல்ல நாயகமே. எனவே போரினுடைய விஷயத்தையே விடுங்கள் நாயகமே. நாம் உம்ராவுக்கு என்று உறுதியான எண்ணத்தோடு சென்றால் அல்லாஹ் போரை நிறுத்தி விடுவான் நாயகமே. அதனால் நாம் போரை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்து என்றார்கள். எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுக்கும் இதுதான் கருத்து. அந்த இடத்திலே ஆலோசனையின் அடிப்படையிலே அமைதி பெறுகிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சென்று ஒப்பந்தம் சரிவர அமலாகாத காரணத்தினால், குஃபார்கள் முரணான பேச்சுக்களை பேசிய காரணத்தினால் உஸ்மான் ரலியல்லாஹு ஒப்பந்தத்திற்கு சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை. இப்பொழுது ஒரு ஆலோசனை நடக்கிறது. இங்கும் பெருமானார் ஆலோசனை செய்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் மொட்டை எடுத்து கிளம்புங்கள் நாயகமே. சஹாபாக்களுடைய கருத்து வேற்றுமையை ஈஸியாக களைந்து விடலாம் நாயகமே. பெருமானார் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு கருத்து வேற்றுமை களையப்படுகிறது. அங்கும் ஆலோசனை தான். பெருமானார் எதில் தான் ஆலோசனை செய்யவில்லை. தன்னுடைய மனைவியின் மீது இட்டு கட்டுகிறான். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பனு முஸ்தலிக் போர்க்களம் ஹிஜ்ரி 5 நடக்குது. போர்க்களத்திற்கு போய்விட்டு திரும்பி வருகிற பொழுது எப்பயுமே ரசூலுல்லாஹ் போருக்கு சென்றால் சீட்டு போட்டு ஒரு மனைவியை அழைத்து செல்வார்கள். ஹூதஜ் என்ற அரபியிலே சொல்லுவார்கள், ஒட்டக தொட்டி. அதற்குள்ளே மறைப்புகள் போடப்பட்டு அதற்குள்ளே பெண்மணிகள் ரசூலுடைய மனைவி அமர்ந்திருப்பார்கள். அந்த அடிப்படையிலே ஆயிஷா ரலியல்லாஹு போர்க்களம் முடிந்து வருகிறார்கள். வருகிற வழியிலே கலாஉல் ஹாஜத்திற்காக தன்னுடைய தேவைகளை முடித்து வருவதற்காக வெளியே செல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவும் சென்றார்கள். தன்னுடைய தேவையை முடித்து வருகிற பொழுது கழுத்திலே அணிந்திருந்த மாலையை மறந்து விட்டு போட்டு விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கொஞ்சம் மறதி அதிகம், கொஞ்சம் தூக்கமும் அதிகம். மாவு குலைத்துக் கொண்டே இருப்பார்கள், தூங்கி விடுவார்கள். ஆடு வந்து சாப்பிட்டு இருக்கோம் என்ற ஹதீஸிலே வருகிறது. அந்த மாலையை போட்டு விட்டு வந்து விடுகிறார்கள். வருகிற பொழுதுதான் இவர்களுக்கு நினைவு வருகிறது, ஆஹா, மாலையை போட்டு விட்டோமே என்று திரும்பி செல்லுகிறார்கள். மாலையை எடுத்து வருவதற்கு முன்பதாக பயண கூட்டம் புறப்பட்டு விட்டது. காரணம், ஆயிஷா ரொம்ப மெலிந்தவர்கள், நலிந்தவர்கள். உள்ளதான் இந்த ஹூதஜுக்குள்ள தொட்டிக்குள்ளதான் ஆயிஷா இருக்கிறாங்கிறத நினைச்சு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டார். ஆயிஷா வந்து பார்க்கிறார்கள், யாரையும் காணவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்ற இடத்திலே பார்ப்பார்கள், பார்த்துவிட்டு இங்கே வந்து என்னை அழைத்து செல்லுவார்கள் என்று அதே இடத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தங்கி இருக்கிறார்கள். பெருமானாரினுடைய மரபு போர்க்களம் முடிந்தால் கூட விட்டு போன பொருட்களை எடுத்து வருவதற்காக ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ் கடைசியிலே வர சொல்லுவார்கள். அந்த சஹாபி எல்லா பொருட்களையும் எடுத்து வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே படுத்திருக்கிறார்கள். ஒன்றுமே பேசவில்லை. சஃப்வான் இப்னு முஅத்தல் தன்னுடைய ஒட்டகத்தை கீழே படிக்க வைத்தார். யா உம்முல் முஃமினீன், என்னுடைய தாயே மேலே ஏறி அமருங்கள் என்றார். அவ்வளவுதான். ஆயிஷா மேலே ஏறி அமர்ந்தார்கள். ஒட்டகத்தை பிடித்து இழுத்துக் கொண்டே வருகிற பொழுது முனாஃபிக்கீன்களின் தலைவன் பார்த்தான். பார்த்து இட்டு கட்டினான். சொர்க்கத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஆயிஷாவின் திருமணம். ஆயிஷாவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கோ திருமணம் முடிக்க சொல்லி அல்லாஹ் உத்தரவு ஓடுகிறார். ஆனால் இட்டுக்கட்டப்படுகிறது. ஆயிஷாவுக்கும் சஃப்வான் இப்னு முஅத்தலுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பேசப்படுகிறது. உம்முல் முஃமினோடு தொடர்பை ஏற்படுத்தி பேசப்படுகிறது. இந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்கிறார். நிறைய சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஆலோசனை கேட்டார்கள். ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆயிஷாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஒவ்வொருவராக பெருமானார் கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு இடத்துல கேட்கிறார்கள், பெருமானார் ஆயிஷாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அலி ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, ஆயிஷா இல்லாட்டி இன்னொரு மனைவி இருக்கு நாயகமே, விடுங்க. இந்த நினைப்பை ஆயிஷா வஃபாத் வரைக்கும் நினைத்து வைத்திருந்தார்கள். அதனால அலி ரலியல்லாஹு கூட பேசுறதே இல்லை. அல்லாஹ் திருமணம் முடித்த என்னை பத்தினி என்று சொல்லாமல் ஆயிஷாவை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை மணக்க சொல்லி இருக்கிறார் அலி என்று அடிக்கடி சொல்லுகிற பண்பு ஆயிஷாவுக்கு. உமர் ரலியல்லாஹு இடத்துல கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு ஒரே வார்த்தையில் சொல்லி விட்டார்கள், நாயகமே, என்றைக்குமே உமர் பேசினால் வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்லுவார்கள் அல்லவா தமிழிலே, அதை போன்றுதான் சரியாக பேசுவார்கள். நாயகமே, உங்களுக்கு திருமணம் முடித்தது அல்லாஹ், அதனால் இதுல குறை இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது நாயகமே, ஆயிஷா பத்தினி தான். எல்லா சஹாபிகளிடத்திலும் பெருமானார் கேட்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல கேட்கும் போது, நாயகமே, இது எனக்கு தெரியாதுன்னு தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய மகளுக்கு பரிந்து பேசவில்லை.
அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மனைவி உம்மு ஜமீல் ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறார்கள், ஆயிஷாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஒன்றும் பேசவில்லை நாயகமே, உங்களுடைய விருப்பம் எதுவோ அதை செய்யுங்கள் நாயகமே. எல்லா சஹாபாக்களிடத்திலும் பெருமானார் ஆலோசனை கேட்கிறார்கள். கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீரா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய அடிமை பெண், ஆயிஷாவால் உரிமை விடப்பட்ட அடிமை பரீராவிடத்திலே போய் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அம்மா பரீரா, ஆயிஷாவிற்கு பணிவிடை செய்த பரீரா, ஆயிஷாவை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்ட பொழுதே பரீரா அழத் துவக்கி விட்டார்கள். என்ன நாயகமே, யாரை பற்றி சொல்லுகிறீர்கள்? ஆயிஷாவா? ஆயிஷாவிடத்திலே குறைகளை நான் இதுவரை கண்டதே இல்லை நாயகமே. இந்த பரீரா சொன்ன செய்தி முடிகிறது, வகி வந்து விட்டது. 11 ஆயத்துக்களிலே அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை பரிசுத்தப்படுத்துகிறார். இப்ப மஷூரா எப்படி நடத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பாங்கு விஷயம், மக்களை எப்படி ஒன்று சேர்ப்பது, ஆலோசனை நடத்தப்படுகிறது. எப்படி ஒன்று சேர்க்கிறது? தீயை மூட்டி ஒன்று சேர்க்கலாமா? தீயை பார்த்தவுடன் தொழுது வர வேண்டும். இதெல்லாம் பார்சிகளுடைய வேலை. அவர்கள் தான் நெருப்பை மூட்டுவார்கள். இது வேண்டாம். நாக்கூஸ் மூலமாக ஒரு கொம்பை வச்சு ஊதி ஒன்று சேர்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், இது நசராணிகளினுடைய வேலை. டபரா அடிச்சு ஒன்று சேர்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், இது யகூதிகளின் வேலை என்றெல்லாம் மஷூரா நடந்து கொண்டிருக்கிறது. மஷூராவிலே ஒரு முடிவு ஏற்படவில்லை, அல்லாஹ்வே முடிவை ஏற்படுத்தினான். மஷூராவில முடிவு ஏற்படாவிட்டால் முடிவை ஏற்படுத்துகிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அன்று இரவு கனவிலே அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பாவுக்கு ஒரு மலக்கின் மூலமாக இப்படித்தான் வாங்கினுடைய முறையின் மூலமாக நீங்கள் அழைப்பு பணியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் காட்டிக் கொடுக்கிறார். மஷூராவினால் கிடைத்த விளைவுதான் இந்த பாங்கு. உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலம். மது அருந்துபவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒருத்தன் மது குடிச்சிட்டான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் சொல்லுகிறான். அது நஜீஸ் என்று அல்லாஹ் சொல்லுவான், சைத்தானின் செயல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு தண்டனை கொடுக்கிறது? இது குர்ஆன்ல இல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆலோசனை செய்து, இஜ்மாஉல் உம்மா என்ற அரபியில் இதற்கு சொல்லுவார்கள், ஆலோசனை செய்து 80 கசையடி கொடுக்க வேண்டும். எவன் ஒருவன் மது குடிக்கிறானோ ஆலோசனையினுடைய முடிவாகத்தான் இந்த 80 கசையடி என்பது முடிவாகிறது. ஆலோசனையின் முடிவுகளுக்கு மார்க்கத்திலே அங்கீகாரம் உண்டு. உமர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகிற வேளையிலும் சொல்லுவார்கள், உங்களுக்கு பிறகு ஆட்சியாளர் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னுடைய மகனை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆமாம், என்னுடைய மகனை ஒரு காலமும் ஆட்சியிலே அமர வைத்து விடாதீர்கள். இன்னைக்கு ஆட்சி எல்லாமே எல்லாம் குழந்தைகள் ஆட்சியா போயிடுச்சு. ஒரு நண்பரிடத்தில் கேட்கிற பொழுது ரொம்ப அழகாக சொன்னார், பாடுபட்டவன் கஷ்டப்பட்டவன் தன்னுடைய குழந்தைகளை தானே கொண்டு வர நினைப்பான். ஒருவன் கஷ்டப்பட்டால் உழைத்து முன்னேறுகிறான், பொருளாதாரத்தை தேடுகிறான் என்று சொன்னால் ஊருக்கா கொடுப்பான்? தன்னுடைய குழந்தைக்கு தான் கொடுப்பான். இதை போன்றுதான் ஆட்சியாளன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை பட்டு அடுத்தவருக்காக கொடுப்பது. வேறொருவன் கஷ்டப்பட்டான், அவனுக்கு குழந்தை இல்ல, யாருக்கோ கொடுத்துட்டான். ஆனால் இவனுக்கு ஏராளமான குழந்தைகள் இருக்கிறது, குழந்தைக்கு கொடுக்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கிறது? அப்ப ஆட்சியையே தன்னுடைய குடும்ப சொத்தா நினைச்சிருக்கான்னு அர்த்தம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி சொல்லவில்லை. தயவு செய்து என்னுடைய மக்களை ஆட்சிக்கு நீங்கள் கொண்டு வந்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தானே சொல்லுகிறார்கள், 6 பேர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்துங்கள், அவர்கள் ஆலோசனை செய்யட்டும், அதற்கு பிறகு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கட்டும். யார் 6 பேர்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா என்ற 6 பேர்களை தேர்வு செஞ்சு இந்த 6 பேர்களும் ஆலோசனை செய்யட்டும். ஆலோசனைக்கு பிறகு யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்கள் ஆட்சியாளட்டும். ஆட்சி கூட ஆலோசனை அடிப்படையில் தான் சஹாபாக்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்பதுதான் முறை. அதனாலதான் யார் ஆட்சியாளராக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே ஆலோசனை வேண்டும், கல்வி வேண்டும், தூர நோக்கு சிந்தனை வேண்டும், ஆலோசனை வேண்டும், தன்னுடைய பொறுப்பு அமானிதம் என்பதை உணர வேண்டும். 4 கலீஃபாக்களுடைய வரலாறுகளையும் நீங்கள் படித்து பாருங்கள். இன்னைக்கு தமிழ்லே வந்துருச்சு 4 கலீஃபாக்கள் வரலாறு, எல்லோரும் படிக்க வேண்டிய வரலாறு. 4 பேருமே சொன்ன வார்த்தைகள் என்ன? இதை நாங்கள் அமானிதமாகவே நினைத்திருக்கிறோம் என்றார்கள். அமானத். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகிற பொழுது எல்லோருமே கேட்கிறார்கள், அபூபக்கர் நீங்கள் வஃபாத்தாக போகிறீர்கள், உங்களுக்கு பிறகு யாரை ஆட்சியாளராக தேர்வு செய்ய போகிறீர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதத்தை எழுதி வீட்டினுடைய மேலே ஏறி நின்று வாசிக்கிறார்கள். வாசித்து விட்டு சொன்னார்கள், எனக்கு பிறகு இந்த மதீனா நகரத்தினுடைய ஆட்சியாளராக இருப்பதற்கு தகுதியானவர் உமர் என்று சொல்லுகிறார். எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு சகாபி எந்திரிச்சாரு. சாதாரண சகாபி இல்ல, பெரும் பணக்கார சகாபி,
முகடு முட்ட செல்வத்துக்கு சொந்தக்கார சகாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு எதிர்த்து சொன்னாங்க. ஏன்னா உமரை எதிர்க்கிறதுக்கு தகுதி வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆளா தான் இருக்கும். மற்றவங்க உமரை எதிர்த்து பேச முடியாது. எழுந்து சொன்னார், கோபக்காரர் உமர், அபூபக்கரே உமரை போய் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று சொல்கிறீர்கள். அவர் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரே வார்த்தைகளை சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், உனக்கு பிறகு ஆட்சிக்கு தகுதியானவர் உமர் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். அதோடு நிறுத்தவில்லை. இஸ்லாத்திற்கு எத்தனை இடையூறுகள் வந்ததோ அத்தனையும் தடுத்தது யார் என்று கேட்டார். முஷ்ரிக்கீன்களுக்கு மறைந்து மறைந்து தொழுதோமே, பகிரங்கமாக தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று உரைத்த குரலிலே தொழுகையை பகிரங்கப்படுத்தி சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், உமர் தான் அறிமுகப்படுத்தினார். ஹிஜ்ரத்தின் பொழுது எல்லோரும் மறைந்து மறைந்து சென்ற வேளையிலே துணிச்சலாக மக்காவில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் சூளுரைத்து விட்டு நான் ஹிஜ்ரத்திற்கு செல்ல போகிறேன், மதீனா செல்ல போகிறேன், யார் வேண்டுமானாலும் என்னை தாக்கலாம், யார் தயாராக இருக்கிறார்கள் என்று வீர முழக்கம் முழங்கி ஹிஜ்ரத்திற்கு சென்ற ஒரு நபித்தோழர் இருக்கிறார் என்றால் யார் என்று நினைக்கிறீர்கள்? எல்லோரும் சொல்லுவார்கள், அந்த உமர் தான். ஏராளமான தடைகளை கமுர் ஹராமாக்கப்பட வேண்டும் என்று உரைத்த குரல் கொடுத்தவர் யார்? உமர் தான். பருதா வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் யார்? உமர் தான். அனைத்து தடைகளுக்கும் இஸ்லாத்தை காப்பதிலே உமர் தான் முன்னுரிமை பெற்றிருந்தார். அவர்தான் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று நான் நினைக்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அபூபக்கர், நான் உமரைத்தானே ஆட்சிக்கு அமர வேண்டும் என்று சொல்லுகிறேன், என்னுடைய மகனை சொல்லவில்லையே, என்னுடைய மகனுக்கு அந்த பொறுப்பை நான் கொடுக்கவில்லையே, தகுதி பெற்ற உமருக்கு தானே கொடுக்கிறேன், எதற்காக மறுக்கிறீர்கள் என்றார்கள். எழுந்து நின்று அப்துல் ரஹ்மானும் கீழே அமர்ந்தார். ஆட்சி பொறுப்பு உமர் ரலியல்லாஹுவுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப அமானிதத்தை காக்க வேண்டும், நீதம் வேண்டும், வாயில்கள் அடைக்கப்படக்கூடாது, ஆட்சியாளர்களுடைய வாயில்கள் அடைக்கப்படக்கூடாது. அலி ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் காயத்தை ஏற்படுத்தப்படுகிறது. அது வரைக்கும் வீட்டு வாயில் திறந்தேதான் இருக்கும். மக்களுக்கு கேட்கிற உரிமைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். முஆவியா ரலியல்லாஹு அடிச்சு காயப்படுத்துறதுனால வாயில்களை அடைத்து விட்டார்கள். இப்பொழுது இப்னு முர்ரா ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு தஆலா முஆவியாவை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வாயில்களை அடைத்துக் கொண்டால் அல்லாஹ் வானத்தின் வாயில்களை அடைத்துக் கொள்கிறார். உங்களுக்கு பரக்கத்து கிடைக்காத, அபிவிருத்தி இருக்காது, நாட்டிலே நாசமும் வேஷமும் தான் ஏற்படும். அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாசலை திறந்தார்கள் என்பது வரலாறு. ஒரு ஆட்சியாளர் இப்படித்தான் இருக்கணும்னு, குடி உரிமை பெற்ற ஆட்சியாளர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற மரபை மார்க்கம் சொல்லித் தருகிறது. குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களிலே காணலாம். அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹ்ரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்ஸலீன் وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ومن يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها. وقال النبي صلى الله عليه وسلم لا تحرس الإمارة فإنها ستكون ندامة يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில தினங்களிலே சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க முறைப்படி அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது கண்டிப்பாக நாம் நம்முடைய ஓட்டுக்களை வீணடிக்க கூடாது, ஓட்டுக்களை சிதறடிக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இதை ஒரு ஷஃபாஅத் என்று சொல்லுகிறான், பரிந்துரை என்று சொல்லுகிறான். இது ஒரு நல்ல பரிந்துரை.
பரிந்துரை செய்கிற பொழுது நல்லவர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். 3 சாரார்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்றால் இதுல யார் நல்லவர்கள்? எலெக்ஷன் என்று சொன்ன வார்த்தைக்கு அகராதிகளை சொல்லுகிற பொழுது ஒரு பாதிரி அழகாக சொல்லுவார், பொறுக்கி எடுத்தல் என்று சொல்லுகிறார். எலெக்ஷன் என்றால் பொறுக்கி எடுத்தல். வேறு விதமாக கூட நாம் சிந்திக்கலாம், பொறுக்கிகளை எடுத்தல் என்று கூட சிந்திக்கலாம். ஆக நல்லவர்களே இல்லை என்று சொல்லப்படுகிற இந்த காலத்தில் இருப்பதிலே நல்லவர்கள் யார் என்பதை பார்த்து நாம் பரிந்துரைக்கிறோம் அல்லவா? நல்லவர்களுக்கு நம்முடைய பரிந்துரைகள் செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட பரிந்துரையை கண்டித்திருக்கிறார்கள். பெருமானாரே நல்லவர்களுக்கு பரிந்துரைத்திருக்கிறார்கள். வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானாரிடத்திலே ஒரு செய்தி வருகிறது, ஒரு உயர்குலத்து பெண்மணி திருடி விட்டார். புகாரியிலே பதிவாயிருக்கிற ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு சென்றால் கண்டிப்பாக கை வெட்டப்படும். ஆனால் அவள் உயர்குலத்து பெண்மணி. என்ன செய்வது? பெருமானாருக்கு நெருக்கமானவர் யார் என்று பார்க்கிறார்கள். உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய வளர்ப்பு மகன் உசாமா. இந்த உசாமாவிடத்திலே சென்று பெரியவர்கள் பேசுவார்கள், நாயகத்திடத்திலே நீங்கள் பேசுங்கள், நீங்கள் சொன்னால் ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், பரிந்துரை செய்யுங்கள். உயர்குலத்து பெண்மணி, கை வெட்டப்படக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது உசாமா ரலியல்லாஹு நானும் பேசுகிறேன் என்று அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு நாயகத்திடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே அந்த பெண்மணி திருடிய பெண்மணி, உயர்குலத்து பெண்மணி நாயகமே, அவளுடைய கையை வெட்ட வேண்டாம் நாயகமே என்கிற பொழுது பெருமானாரினுடைய முகம் மாறுகிறது. என்ன உசாமா பேசுகிறாய்? உயர்குலம் தாழ்குலம் என்பதெல்லாம் எனக்கு கிடையாது, அல்லாஹ்வின் ஆணை. என்னுடைய மகள் ஈரல் துண்டு பாத்திமா திருடினாலும் நான் கையை கண்டிப்பாக வெட்டுவேன். கெட்ட பரிந்துரையை தவிர்த்தார்கள் பெருமானார். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பாருங்க, நல்லவற்றுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். திருமதியிலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் இது. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய மரணப்படுக்கையில். நாயகத்திடத்திலே வந்து, நாயகமே சில விஷயங்களை உங்களிடத்திலே நான் கேட்க ஆசைப்படுகிறேன், அதற்கு விளக்கம் சொல்லுங்கள் நாயகம். நாயகம் சொன்னார்கள், அம்மா நேரம் கிடையாது, அதனால் பிறகு உனக்கு நான் சொல்லட்டுமா என்றார்கள். இன்றைக்கு எனக்கு வேதனையாக இருக்கிறது, பிறகு சொல்லட்டுமா? அந்த பெண்மணி கேட்ட வார்த்தைகள், நாயகமே நான் வருகிற பொழுது, பிறகு நான் வருகிற பொழுது நீங்கள் இல்லை என்றால் நான் யாரிடத்தில் கேட்பேன்? நீங்கள் இல்லை என்றால் நான் யாரிடத்தில் கேட்பேன்? பெருமானார் பரிந்துரைக்கிறார்கள், ஒரு கால் நான் இல்லை என்றால், மரித்து விட்டால் நீ அபூபக்கரிடத்திலே கேள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கரும் இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்கிறது அந்த பெண்மணி. அவர்களும் இல்லை என்றால் நீ உமரிடத்திலே கேள் என்றார்கள். அடுத்த கலீஃபா யார்? அபூபக்கர். அதற்கு அடுத்து யார்? உமர் என்பதை பெருமானார் சூசகமாக பரிந்துரைத்து விட்டார்கள். நல்ல பரிந்துரை மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது, நாயகம் அனுமதித்திருக்கிறார்கள். அதனால நாம் செய்யக்கூடிய பரிந்துரையை ஆய்வு செய்து செய்ய வேண்டும். ஏதோ எடுத்தோம் கவித்தோம் குத்தினோம் என்று இருக்கக்கூடாது. 2 பேர்களிலே யார் நல்லவர் என்று ஆய்வு செய்யுங்கள். நம்முடைய ஓட்டு ஒண்ணு கூட வீணாக கூடாது. இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக மாற வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சிதறி போன ஒற்றுமையை கற்றுக் கொடுத்த இந்த சமுதாயம் தான் இன்றைக்கு சிதறி போய் கிடக்கிறது, சீரழிந்து போய் கிடக்கிறது. அதனால இந்த பரிந்துரையை சரியான பரிந்துரையாக மாற்றி காட்ட வேண்டும். இன்னொரு கோணத்திலே பார்க்கிற பொழுது இதை ஷஹாதத் என்று சொல்லலாம். இது ஒரு ஷஹாதத், சாட்சி. நாம் சாட்சி சொல்லுகிறோம், இவர் நல்லவர், இவர் உயர்ந்தவர், சமுதாயத்திற்கு சேவை செய்வார் என்று நாம் சாட்சி சொல்லுகிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவான், வலா தக்துமு ஷஹாதா வமை யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆதிமுன் கல்பு. சாட்சிகளை மறைக்க வேண்டாம். யார் சாட்சியை மறைக்கிறாரோ அவர் தன்னுடைய உள்ளத்திற்கே அநீதியும் பாவமும் அளித்துக் கொண்டவர் என்று அல்லாஹ் பரிந்துரைப்பார். அதனால நாம் சாட்சியாக இருக்கிறோம், இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்பதற்கு அந்த சாட்சி நல்ல விதமான சாட்சியாக அமைய வேண்டும். நாயகத்தினுடைய வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம், ரசூலுடைய தோழர்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். பார்க்காமலேயே சாட்சி சொன்ன சமுதாயம் தான் இந்த சமுதாயம். அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அப்படியே ஏற்கிற சமுதாயம் இந்த சமுதாயம். சொர்க்க நரகத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பார்க்கவில்லை ஆனால் உண்மைப்படுத்திய சமுதாயம். இந்த 2 பேர்த்தோட இருந்து நம்ம பழகல, ஆனாலும் 2 பேரில் யார் நல்லவர் என்று சாட்சி சொல்ல போகிறோம்.
நம்முடைய உள்ளத்திலே கை வைத்து சமுதாயத்திற்கு யார் நன்மை ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை பட்டியல் போட்டு நாம் களத்திலே இறங்க வேண்டும். எப்படி அந்த காலத்திலே நாயகத்தின் வரலாறுகளை பாருங்கள், நபித்தோழர்களின் வரலாறுகளை பாருங்கள், எப்படி சாட்சி சொன்னார்கள் என்று பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம் நடக்கிறது. பெருமானாரை ஜியாரத்து செய்வதற்காக ஒருவர் ஒட்டகையிலே வருகிறார். யமன் தேசத்திலிருந்து வருகிற வழியிலே ஒட்டகையை கட்டிவிட்டு ஓய்வெடுக்கிறார். ஒட்டகை கட்டவிழ்த்து கட்டை அவிழ்த்துக் கொண்டு ஒருவருடைய தோட்டத்திலே போய் மேய்ந்து விடுகிறது. தோட்டக்காரன் ஒட்டகையை வெட்டினான். வந்து பார்க்கிறார், தான் பயணித்து வந்த ஒட்டகம், பிறகு பயணம் செய்து யமன் செல்ல வேண்டும். இந்த ஒட்டகத்தை வெட்டி போட்டிருக்கிறார். வெட்டியவனை இவர் கல்லை எடுத்து தலையிலே போட்டு கொன்று விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இரண்டாம் கலீஃபா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவை சென்று சந்திக்கிறார். இதை போன்ற சம்பவம் நடந்தது, என் ஒட்டகத்தை கொண்டான், அதனால் அவனை நான் கொன்று விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஒட்டகத்தை கொண்டால் என்னிடத்திலே வந்து சொல்லி இருக்க வேண்டும், நீ கொலை செய்த தவறு, எனவே கொலைக்கு கொலைதான். கிசாஸ், வேண்டுமென்றே கொலை செய்தால் அவரையும் மீண்டும் கொலை செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தார் மன்னிச்சு விட்ட வேற பிரச்சனை, இல்லை என்றால் கொலைக்கு கொலை. அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை கொலை செய்யுங்கள், பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் யமன் தேசத்திலே என்னிடத்திலே அமானித பொருட்களை கொடுத்து வைத்திருக்கிறார்கள், அந்த அமானிதங்களை கொடுத்து வந்து விடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீ சென்று விட்டால் திரும்பி வருவதற்கு யார் சாட்சி? சாட்சி வேண்டுமே, உனக்கு யார் சாட்சி? இங்கு இருக்கிற அவையில் இருப்பவர்கள் சாட்சி ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை விட்டு விடுகிறேன். எனக்கு யாராவது சாட்சி ஏற்பவர்கள் இருக்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார். அவையிலே ஒருவரும் ஏற்க தயாராக இல்லை. பெரும் பெரும் சகாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அனாதைகளின் சொத்தை கொடுத்து விட்டு வருகிறேன், யாராவது எனக்காக பிணை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். யாரும் தயாராக இல்லை. மூளையிலே ஒடுங்கி போயிருந்த சுருங்கி போயிருந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா எழுந்து சொல்லுகிறார்கள், இஸ்வஹதா வ தமூது வஹதா வ துபஹது வஹதா. பெருமானார் சொல்லுவார்கள், அபூதர் எப்பொழுதுமே தனித்து வாழுவார், தனித்து தான் இறந்து போவார், தனிமையில் தான் மறுமையிலே எழுப்பப்படுவார். அந்த அபூதர் தனிமையிலே அமர்ந்து கொண்டு, நான் சாட்சி, இவர் வராவிட்டால் என் தலையை எடுத்து விடுங்கள் என்றார். உமர் ரலியல்லாஹு ஏற்று விடுதலை செய்கிறார்கள். யமனுக்கு சென்றார். 3 தினங்கள் ஆனது, வரவில்லை. அசர் நேரம் முடிகிறது, மகரிபின் நேரம், தூக்கில் ஏற்றப்பட வேண்டிய நேரம், கொலை செய்யப்பட வேண்டிய நேரம். அபூதரை அழைக்கப்படுகிறது கொலை செய்யப்படுவதற்காக. அந்த நேரத்தில் வேகமாக ஓடி வருகிறார் இந்த மனிதர். அவரை விட்டு விடுங்கள், என்னை கொலை செய்யுங்கள் என்றார். இப்பொழுது கிசாஸ் வாங்கப்பட்டது, பழிக்கு பழி தீர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அபூதர் இடத்திலே உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அருமை தோழரே, அவரை முன்பின் பார்த்ததே கிடையாது, அவருக்காக நீ எப்படி சாட்சி சொன்னாய் என்று கேட்டார். முன்பின் தொடர்பு கிடையாது, அவருக்காக எப்படி சாட்சி சொன்னாய்? அபூதர் அப்பொழுதுதான் பேச ஆரம்பித்தார்கள். அபூதருக்கும் அண்ணனுக்கும் இருந்த நெருக்கம் ஆயிரம். பெருமானார் பேச ஆரம்பித்தால் அபூதர் இன்னும் பேசுங்கள் நாயகமே, இன்னும் பேசுங்கள் நாயகமே என்று கேட்கிற அபூதர். அந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா உமரை பார்த்து சொன்னார்கள், அவர் வந்த நோக்கம் நாயகத்தை பார்ப்பதற்காக, நபிகள் நாயகத்தை ஜியாரத் செய்வதற்காக வந்தார். வந்த வழியிலே ஒரு அசம்பாவிதம் நடந்தது, ஆனால் நோக்கம் சிறந்த நோக்கம். பெருமானார் மன்னரையில் இருந்தால் கூட நடப்பதை கண்டு கொண்டிருக்கிறார்கள் நாயகம். தன்னுடைய பூமி மதீனா நகரத்திற்கு வந்து யாருமே அவருக்கு சாட்சி சொல்லவில்லை என்று பெருமானார் கலங்கி விட்டார். என்ன செய்வது என்ற காரணத்தினால் தான் நான் சாட்சி சொன்னேன். பெருமானாருக்கு கலக்கத்தையும் கவலையையும் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக நான் சாட்சி சொன்னேன். பார்க்காமலேயே சாட்சி சொன்னார்கள், நல்லவர் என்று உணர்ந்து சாட்சி சொன்னார்கள். அதே செயலைத்தான் நாமும் செய்ய போகிறோம். நாம 2 பேருக்கு கூட இருந்து பழக்கம் இல்லை, ஆனாலும் யார் நல்லவர், சமுதாயத்திற்கு யார் உதவி இருக்கிறார் என்பதை பார்த்து டிவைட் பண்ணி பார்த்து 100% இவர் எப்படி இவர் எப்படி என்பதை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டியவர்களாக நாம். நாயகத்திற்கு ஒரு பிரச்சனையில ஒருத்தர் சாட்சி சொன்னார். அற்புதமான வரலாறு, புகாரியிலும் பதிவாகி இருக்கிற வரலாறு, ரசூலுல்லாஹ்வுக்கே சாட்சியாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ஒட்டகம் ஒன்றை பெருமானார் விலை கொடுத்து வாங்குகிறார். விலை பேசப்படுகிறது. நாயகம் பிறகு பணத்தை தருகிறேன், விலை பேசியாச்சு, எனக்கு தான் கொடுக்கணும், இத்தனை தீனார் என்று விலை பேசப்பட்டு விட்டது.
பொதுவாகவே நம்முடைய நடைமுறையில் இருக்கிற மாதிரி விலை பேசிடுவோம். அடுத்து ஒருத்தன் கொஞ்சம் கூட கேட்டான்னு அவனுக்கு கொடுத்துட்டு இவனை மாட்டி விட்டுருவோம். அதெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது, கொஞ்சம் கூட கேட்டான் கொடுத்தாச்சு என்று ஏதாவது 4 பொய்யை சொல்லி நாம் கலட்டி விடுகிற பழக்கம் இன்றும் இருந்தது, அன்றும் இருந்தது. இதை போன்று பெருமானார் விலை பேசியதற்கு பிறகு அதிகமான விலை கொடுக்க ஒருவர் தயாரானார். அவருக்கு ஒட்டகத்தை விட்டு விடுகிறார். நாயகம் வந்து கேட்கிறார்கள், எனக்குத்தானே ஒட்டகத்தை விலை பேசி இருக்கிறாய், அவருக்கு கொடுத்து விட்டாயே, என்ன நியாயம் என்கிற பொழுது, உங்களிடத்திலே நான் பேசவே இல்லை என்று சொல்லிவிட்டார். உங்களிடத்திலே நான் விலையே பேசவில்லை, நான் விலை பேசியதற்கு சாட்சியை கொண்டு வாருங்கள் என்கிற பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா திடீரென்று எழுந்து நான் சாட்சி என்றார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே பேசியதை நான் பார்த்தேன், நான் சாட்சி என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கேட்கிறார்கள், நாங்கள் பேசிய நேரத்தில் நீ இல்லையே இல்லையே, பிறகு எப்படி எனக்கு நீ சாட்சி சொல்லுகிறாய் என்று கேட்கிற பொழுது, நாயகமே, இதுவரை நீங்கள் சொன்ன அத்தனை செய்தியையும் உண்மை என்று ஏற்று திருந்தியவர்கள் நாயகமே, எதையுமே பார்க்கவில்லை நாயகமே. அல்லாஹ் ஒருவன் என்றீர்கள், பார்த்தோமா நாயகமே. சொர்க்கத்தை சொன்னீர்கள், பார்த்தோமா நாயகமே. ஹவுலுல் கௌசரை சொன்னீர்கள், பார்த்தோமா நாயகமே. எதையுமே பார்க்காமல் உங்களை நம்பி ஈமான் கொண்ட நாங்கள் இந்த ஒட்டகத்து விஷயத்துல நீங்க போய் சொல்லிடுவீங்களா? அது மட்டும் இல்லை நாயகமே, மந்தை மந்தையாக ஆடுகளை தானம் செய்தவர்கள் நாயகமே. உங்களிடத்திலே யார் வந்தாலும் இல்லை என்பதே இல்லை நாயகமே. இந்த நபிகள் பெருமானாராக இருக்கிற காத்தமுல் அன்பியாவாக இருக்கிற நீங்கள் இது விஷயத்திலே, ஒரு சாதாரண ஒட்டகை விஷயத்திலே போய் சொல்லி விடுவீர்களா நாயகமே? கண்டிப்பாக இருக்காது நாயகமே. அதனால் தான் நான் சாட்சி சொன்னேன். பெருமானார் சொன்னார்கள், இவர் இருக்கிறாரே 2 பேர்த்தினுடைய இடத்திலே இருக்கிற ஒருவர் என்றார்கள் பெருமானார். 2 பேர்த்தினுடைய சாட்சி இவர் ஒருவர் தான் என்றார்கள் பெருமானார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 2 பேர் சாட்சி சொல்லணும், இஸ்லாத்தில சட்டம். ஆனால் ஹுதைஃபா மட்டும் ஒருவர் இருந்தால் அவர் 2 பேர்த்தினுடைய இடத்திலே இருக்கிறார் என்றார். பார்க்காமலேயே சாட்சி சொன்னார். காரணம், நம்பிக்கை நல்லவர் என்ற அடிப்படையில். அதை போன்றுதான் நாமும் சாட்சி சொல்ல போகிறோம். நல்லவர்களின் மீது சாட்சி சொல்ல வேண்டும். நம்முடைய சாட்சி நன்மையாக அமைய வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்கு பயனுள்ள சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் முதியவர்களும் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கிறதோ அத்தனை பேர்களும் போட வேண்டும். அதே நேரத்திலே நல்ல சாட்சி. இன்னொரு ஹைசியத்துல நம்ம இதை பார்த்தோம்னு சொன்னா, இது ஒரு வக்காலத், நம்ம பொறுப்பு சாட்டும். கல்யாணத்துல வக்கீல் எங்கன்னு கேட்பாங்க. வக்கீல் பொறுப்பாளர். திருமணத்தில யாரை பொறுப்பாளராக ஆக்குகிறோம்? கணவனை பெற்றெடுத்த தந்தையை, மனைவியை பெற்றெடுத்த தந்தையை பொறுப்பாளராக ஆக்குகிறோம். அதை போன்று நாம் யாரை பொறுப்பாளராக ஆக்குகிறோமோ அவர்கள் நல்லவர்களை பொறுப்பாளராக ஆக்க வேண்டும். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதைத்தான் செய்தார்கள். 4 கலீஃபாக்களும் இதைத்தான் செய்தார்கள். நான் இறக்கப் போகிறேன், நான் இறக்கப் போகிறேன். இமாமத்துல் குப்ரா, பெரிய இமாமத் இதுதான் பெருமானார் சொல்லுகிறார்கள். நான் வஃபாத்தானதுக்கு பின்னாடி தொழுகைதான் பெரிய இமாமத். இதற்கு யார் தகுதியோ அவர்கள் நான் ஆட்சி செய்வதற்கு சிறிய இமாமத்திற்கு தகுதி. எனவே எனக்கு பிறகு நான் இருக்கிற காலத்திலேயே 17 வக்து தொழுகை பெருமானார் இருக்கிற காலத்திலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை தொலை வைக்க சொல்லுகிறார்கள் பெருமானார். அபூபக்கர் பெருமானார் பொறுப்பு கொடுத்தது வக்கீலாக ஆக்கினார்கள். நல்லவரை பிடிச்சு வக்கீலாக ஆக்குகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமரிடத்திலே சொல்லுகிறார்கள், உமரே, நானோ பலகீனமானவனாக இருக்கிறேன். உமரே, நீதான் இமாமத்திற்கு தகுதி, இமாமத்திலே நில். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேச்சை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு போய் இமாமத்துல நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார்கள். நாயகத்தினுடைய செவியிலே படுகிறது, இது அபூபக்கரின் தக்பீர் அல்ல, அபூபக்கரை தக்பீர் சொல்ல சொல்லு, இது அபூபக்கரின் தக்பீர் அல்ல. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் நிற்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே ஹப்ஸா நாயகி கூட சொன்னதுண்டு. ஆயிஷாவிடத்திலே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பலகீனமானவர், என்னுடைய தந்தை ரொம்ப திறனானவர் என்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸாவை பார்த்து சொல்லுவார்கள், ஹப்ஸா என்ன வார்த்தை சொன்னார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போன்று எனக்கு ஆலோசனை கொடுக்கிறீர்களா? எனக்கு தெரியாதா? அபூபக்கரை தொலை வைக்க சொல்லு. கடைசில ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் யார் தைரியமாக நின்றது? வரலாறுகளை புரட்டுங்கள். யார் தைரியமாக நின்றது? உமர் ரலியல்லாஹு தடுமாறி விட்டார்கள். தைரியத்தோடு நின்றவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. பெருமானாருக்கு தெரியாதா? அபூபக்கரை பொறுப்பாளியாக ஆக்குகிறார். அதே செயலைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு இறக்கிற வேளையிலும் செய்கிறார்கள். வந்து கேட்கிறார்கள், உங்களுடைய மகனை கலீஃபாவாக ஆக்கி விடலாமா என்று கேட்கிற பொழுது, இது குடும்ப சொத்து அல்ல. கிலாபத் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது குடும்ப சொத்து அல்ல.
எனக்கு பிறகு உமர் தான் வர வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு எழுந்து சொல்லுகிறார்கள், அபூபக்கரே, அந்த முரடரை போயா நீங்கள் கலீஃபாவாக ஆக்குகிறீர்கள்? நான் ஆக்கவில்லை, பெருமானார் இதற்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார்கள். அவர்தான் ஆட்சிக்கு வர வேண்டும், உமர் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் எனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை வக்கீலாக அவரை நான் ஏற்படுத்துகிறேன். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய காலகட்டத்தினுடைய இறுதியை பாருங்கள். அங்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. யார் ஆட்சிக்கு வர வேண்டும்? உமருக்கு பின்னால் குடல் சரிந்து கிடக்கிறது. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான். 6 பேர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா நியமனம் செய்து, நீங்கள் ஷூரா ஆலோசனை என்ற அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்யுங்கள், அவர்களையே பொறுப்பாளியாக மாற்றுங்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஷஹாதாக்கு 12 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஷஹாதத் ஏற்படுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலாவை ஜனநாயக அடிப்படையிலே மக்கள் தேர்வு செய்கிறார்கள். இதுதான் இஸ்லாமிய அடிப்படையினுடைய தேர்வு முறை. நல்லவர்களை பொறுப்பாளியாக மாற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் என்ன செய்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். நல்லவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறோமா? பொறுப்பை நல்லவர்களுக்கு தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். ஜாபிர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். யமன் நாட்டினுடைய கவர்னர் ஜாபிர் இப்னு ஸஅத், அவரின் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே அவர் எப்பொழுதுமே அலுவலகத்திற்கு காலை 10 மணிக்கு தான் வருகிறார். லுஹா நேரத்துல தான் வர்றார். முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, வாரத்திலே ஒரு நாள் விடுமுறை எடுத்துக் கொள்கிறார். மூன்றாவது குற்றச்சாட்டு, இரவு நேரத்திலே அலுவல்களை அவர் கவனிப்பது கிடையாது. நான்காவது குற்றச்சாட்டு, திடீர் என்று மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார் என்று 4 குற்றச்சாட்டுகளை சுமத்தப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அழைத்து ஜாபிர் இப்னு ஸஅத் இடத்திலே கேட்கிறார்கள், என்ன ஜாபிரே, உன்னின் மீது 4 குற்றச்சாட்டுகள், பதில் சொல். கலீஃபாவை கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. கலீஃபா உமர் கேட்கிறார்கள் ஜாபிர் இப்னு ஸஅத் இடத்திலே. சொன்னார்கள், நான் 10 மணிக்கு வருவதற்கான காரணம், என்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாதவளாக இருக்கிறார். அவளுக்கு பணி செய்ததற்கு பிறகுதான் நான் வருகிறேன். அதனால் தாமதமாகிறது. அமீருல் முஃமினீன் அவர்களே, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா நெற்றியிலே முத்தமிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் வஃபக ரசூல், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ்வினுடைய தூதருக்கு தூதராக இருக்கக்கூடிய இந்த ஜாபிர் இப்னு ஸஅத் நேர்மையாகவே நடந்திருக்கிறார் என்றார். ரசூலுக்கு தூதுவராக இருக்கக்கூடிய இந்த ஜாபிர் நேர்மையாக நடந்திருக்கிறார். இரண்டாவது குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன? வாரத்திலே ஒரு நாள் விடுமுறை எடுத்துக் கொள்கிறீர்களே, என்ன காரணம்? என்னிடத்தில் இருக்கிற ஆடை ஒன்றுதான். அந்த ஆடை கம்பளி ஆடை. அதை துவைத்து அணிவதற்கு, அது காய்வதற்கு ஒரு நாள் ஆகிறது. ஒரு கவர்னர் சொல்லுகிற வார்த்தை இது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் படிக்க வேண்டிய முதல் பாடசாலையே இஸ்லாமும் சஹாபாக்களின் வரலாறு தான். நாட்டுல கடன் ஏதுங்க? வளர்ச்சி அடையக்கூடிய நாடு இந்திய நாடு. கடன் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசியல்வாதிகளுடைய வீட்டில் இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்தால் இந்த நாடு வல்லரசு, இந்த நாடு வல்லரசாக மாறிவிடும். ஆனால் நிலைமை என்ன? தேர்தல் அறிக்கை என்று எத்தனை அறிக்கைகள் வருகிறதோ அத்தனையும் புரட்டி பாருங்கள். தன்னுடைய சொத்தை நான் என்னுடைய கட்சிக்கு தானமாக செய்கிறேன் என்று சொன்னவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? யாராவது இருக்க முடியுமா? நான் சன் டிவியை பொது உடைமையாக்கி விட்டேன், நான் ஜெயா டிவியை பொது உடைமையாக்கி விட்டேன், யாராவது சொல்லுகிறார்களா? சொல்ல முடியுமா? வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கிறது பெரிய விஷயமா? அதிலும் எத்தனை ஊழல்கள், எத்தனை ஊழல்கள். அதான் ஜாபிர் இப்னு ஸஅத் சொன்ன வார்த்தை இதுதான். நான் ஒரு ஆடையை வைத்திருக்கிறேன், அதை துவைத்து காய வைத்து அணிந்து கொண்டு வருவேன். அதனால் எனக்கு ஒரு நாள் விடுமுறை தேவை. அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது, இரவு நேரத்தில் ஏன் அலுவல்களை கவனிப்பதில்லை? பகலை படைப்பினங்களுக்காகவும் இரவை படைத்தவனுக்காகவும் நான் ஒதுக்கிக் கொண்டேன். இரவு முழுக்க இபாதத் செய்கிறேன், பகலிலே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான்காவதாக, திடீர் என்று நீங்கள் ஏன் அடிக்கடி மயக்கமுறுகிறீர்கள் என்கிற பொழுதுதான் ஜாபிர் சொன்னார்கள், அற்புதமாக சொன்னார்கள். என்னுடைய அன்பு தோழர் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூக்கு மேடைக்கு ஏற்றப்பட்டார்கள். இஸ்லாத்திலே முதலிலே தூக்கு மேடைக்கு ஏற்றப்பட்டவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். தூக்கு மேடைக்கு ஏறுகிற பொழுது முதலிலே 2 ரகாத்து தொழுவது சுன்னத் என்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்தியவர்களும்
உபைப் ரலியல்லாஹு தஆலா தூக்கு மேடைக்கு ஏறும்போது 2 ரக்காத் தொழுவது சுன்னத்து. அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் உபைப் ரலியல்லாஹு தஆலா. அவர்களை தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுகிற பொழுது கேட்கப்பட்ட வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், முஹம்மதை ஒரு சின்ன வார்த்தையால் ஏற்றிவிடு என்று கேட்கப்பட்டது. முஹம்மதை ஒரு சின்ன வார்த்தையால் ஏற்றிவிடு, உன்னை விட்டு விடுகிறோம். உபைப் ரலியல்லாஹு, என்னுடைய தலை போனாலும் பரவாயில்லை, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய கண்மணி, உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகிற பொழுது அவர்களுடைய காலிலே லேசாக முள்குத்துவதை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் நாங்கள். நான் ரசூலை திட்டுவதா, என்னை தூக்கில் போடுங்கள் என்றார். அந்த நேரத்திலே நான் காஃபிராக இருந்தேன். அன்று மட்டும் நான் முஸ்லிமாக இருந்திருந்தால், ஜாபிர் இப்னு சாத் சொல்லுகிறார்கள், அன்று மட்டும் நான் முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு பகரமாக நான் தூக்கில் ஏறி இருப்பேன், அவரை காப்பாற்றி இருப்பேன், அவருக்கு பொறுப்பு நான் ஏற்றிருப்பேன் என்றார். அதனால் தான் மயக்கமுற்று விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே மயங்கி விழுந்தார்கள் ஜாபிர் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த பொறுப்பாளர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இன்றைய பொறுப்பாளர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இதை போன்று நல்லவர்களை பொறுப்பாளர்களாக தேர்வு செய்ய வேண்டும். இது ஒரு வக்காலத். அதை போன்று இதை ஒரு அமானத் என்ற முறையிலே கூட பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமானிதம், அந்த அமானிதமான வாக்குகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அவர்களும் அமானிதத்தில் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவான், அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானத்தை அதுக்கு உரியவர்களிடத்திலே சேர்த்து விடுங்க. ஓட்டுரிமைங்கிறது இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை சரியாக நிறைவு செய்ய வேண்டும், முறையாக அந்த அமானிதத்தை நிறைவு செய்ய வேண்டும். யாரும் அதை வீணாக்கிடக்கூடாது. அமானிதமா நிறைவு செஞ்சுட்டா அந்த அமானிதத்தை காக்கிற பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு உண்டு. எல்லா ஆட்சியாளர்களும் அமானிதத்தை காக்க வேண்டும். இந்த 2 பேர்த்துல இல்ல அந்த 3 பேர்த்துல யார் அமானிதத்தை காப்பார்? இட ஒதுக்கீடு கேட்கிறோம் சொன்னா யாரு கொடுப்பா? இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வீர நடையோடு இவர்கள் கேட்கிற உரிமைகளை கொடுக்கிறவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறு எல்லாம் அப்படி பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பார்த்தே ஓட்டெடுப்பு. அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய அந்த ஹிலாபத்தை நீங்கள் படித்து பாருங்கள். யஸீதுக்கு போடுவதா, அலிக்கு போடுவதா? யாருக்கு போட்டால் நம்முடைய ஹக்குகள் நிறைவேறும்? அந்த போட்டியில ஹக்கு யாருக்கு நிறைவேறும் என்று சஹாபாக்கள் எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவினுடைய தலைமையில ஒரு கூட்டம் செல்லுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவை தேர்வு செய்வதற்கு அவர்கள் உந்து சக்தியாக இருந்தார்கள். வரலாறுகளை பார்க்க. அதனால யார் நேர்மையானவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதுவும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலம் எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஆட்சி காலம். ஆட்சிக்கு வருகிற பொழுதே துணிக்கட்டை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போகிறார். உமர் ரலியல்லாஹு கண்டிக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் இப்படி எல்லாம் துணிக்கட்டை எடுத்துட்டு அலையக்கூடாது. உங்களுக்கு என்று ஒரு சம்பளத்தை நியமனம் செய்கிறோம், கவர்மெண்டில் இருந்து, அரசாங்கத்திலிருந்து ஒரு சம்பளத்தை நியமனம் செய்கிறோம் என்று நியமிக்கப்படுகிறது. அவர்கள் வியாபாரத்தை விட்டார்கள், அவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. 2.5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள். மரண வேளையிலே ஆயிஷாவிடத்திலே அழைத்து ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, 2.5 ஆண்டிலே நான் அரசாங்கத்திடத்திலிருந்து இத்தனை ரூபாயை, இத்தனை திர்கத்தை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய சொத்தை வித்து இதோ இந்த இடத்திலே வைத்திருக்கிறேன். அதை எடுத்து நான் அரசாங்கத்திடத்திலிருந்து வாங்கிய பணங்களை அரசாங்கத்திற்கே ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்ன கலீஃபாவை அகிலத்திலே அபூபக்கரை தவிர யாரை பார்க்க முடியும்? அரசாங்க சொத்திலிருந்து 2.5 ஆண்டு நான் அனுபவித்ததை அப்படியே கொடுக்கிறேன். உலகத்தில் எந்த கலீஃபாங்க அப்படி இருந்தா? இன்றைக்கு ஆட்சி தலைவர்கள் இதை கவனிக்க வேண்டும் அல்லவா? இது போன்ற நல்ல ஆட்சி தலைவர்கள், உமரினுடைய ஆட்சியை போன்று நல்ல ஆட்சி தலைவர்கள் இன்றைக்கு காண கிடைப்பது அரிது. இருந்தாலும் கூட இந்த குப்பைகள்ல எந்த குப்பை கொஞ்சம் பரவாயில்லை, சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யும் என்று பார்த்து நாம் ஓட்டிட வேண்டும். ஓட்டுக்களை சிதறடித்து விடக்கூடாது. ஒருமித்த அமைப்பில இருந்து ஏதாவது ஒரு சாராரை ஒருமித்த அமைப்பில வெற்றி பெற செய்து இஸ்லாமியர்களுக்கு சலுகைகளையும் ஹுக்கூக்குகள், உரிமைகளையும் பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் ஒற்றுமையை இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.